எங்க இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ்க்கான எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம்ல. கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சிட்டோம், பலூன்ஸ் கட்டிட்டோம், அப்புறம் எல்லா டெக்கரேஷனும் பண்ணிட்டோம்ல, ஸ்டார்ஸ்லாம் வச்சிட்டோம்ல. பக்கத்து வீட்டை காட்டிலும் நம்ம எல்லாத்தையும் நல்லா பெட்டரா பண்ணிட்டோம்ல. நம்ம இது எல்லாத்தையும் நல்லா பெட்டரா பண்ணிட்டோம். காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ் நம்ம பிள்ளைங்க எல்லாத்துக்கும் வாங்கிட்டோம்ல. ரொம்ப சந்தோஷங்க. நம்ம தான் எல்லாரோட நல்லா பெஸ்ட்டாக பண்ணணும், நல்லா காஸ்ட்லியாக பண்ணணும். நம்ம கிறிஸ்மஸை நல்லா ஜாலியாக கொண்டாடணும். சரிங்களா? உள்ள வரலாமா? வா டேவிட். எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாமா? வா டேவிட். சாமுவேல், ஜோசப், நாங்கள் அனாதை பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ண போகிறோம். ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்க போகிறோம் கிறிஸ்மஸுக்கு, அப்புறம் ஆகாரம்லாம் வாங்கி கொடுக்க போகிறோம். வரீங்களா? இல்லை டேவிட், நாங்கள் வந்து ஃபேமிலியாக வந்து ஹாப்பியாக எங்கள் கிறிஸ்மஸ் வந்து நாங்கள் சந்தோஷமாக கொண்டாட போகிறோம். நீ மட்டும் போயிட்டு வா, நாங்களாம் வரல. சரி, நாங்கள் போயிட்டு வரோம். சரிங்க, நான் அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லா வீட்டுக்கும் கேக் கொடுத்துட்டு வரேன். நம்ம கிறிஸ்மஸை நல்லா கிராண்டாக கொண்டாடுறோன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும். அதனால் நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். நீங்கள் நம்ம எடுத்த ட்ரெஸ்ஸஸ்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்துருங்க. நான் போயிட்டு வரேன். லோகி, தபி, கூப்பிட்டீரா? இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா? என்னது இது? நான் டார்க்காக தானே கேட்டேன். இதென்ன இப்படி இருக்கு? இதெல்லாம் பிடிக்கவே இல்லை, நல்லாவே இல்லை. இந்த அபி, உனக்கு இது பிடிச்சிருக்கா? பிடிக்கலன்னு சொல்லிட்டு பிடிக்கல. ஐயோ, நான் வந்து எல்லாரை விட காஸ்ட்லியாக அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கினா பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது? இது கூட கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க. எங்க நான் வந்துட்டேன். வந்துட்டியா? எல்லாருக்கும் கேக் கொடுத்துட்டியா? எங்க பக்கத்து வீட்டில் இருக்க ஷீலா வீட்டுக்கு போனா அவ சொல்றா எனக்கு சுகர் இருக்கு, அவருக்கு அந்த வியாதி இருக்கு, இந்த வியாதி இருக்கு, எங்களுக்கு கேட்கலாம் ஒண்ணு வேணாம், அதை நீங்களே கொண்டு போங்கன்னு சொல்லி என்னை திரும்ப அமிச்சிட்டா. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்துல இருக்க கமலா வீட்டுக்கு போனா அங்க யாருமே இல்லை, அவ மட்டும்தான் இருக்கா. எனக்கு இந்த கேக்கும் வேணாம் ஒண்ணு வேணாம்னு அதையும் என்கிட்ட திரும்ப கொடுத்து விட்டா. சரின்னு சொல்லி டேவிட் வீட்டுக்காவது போய் கொடுப்போன்னு பார்த்தா அவன் வீடே பூட்டி இருக்கு. அவன் அங்க இல்லவே இல்லை. என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, டைனா வீட்டில் போய் கொடுத்தியா? டைனா வீட்டுக்கு போகலான்னு தான் இருந்தேன். ஆனால் நான் வீட்டு ட்ரெஸ் வேற போட்டிருக்கேனா, அவங்க நல்லா கிராண்டாக கிளம்பியிருப்பாங்க. நான் வேற கிராண்டாக கிளம்பலையா, அப்போ நம்ம ப்ரெஸ்டீஜ் கொஞ்சம் குறைஞ்சிரும்ல. அதான் அவங்க வீட்டுக்கு நான் போகல, திரும்ப வந்துட்டேன். சரி, இது என்ன ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இங்கே கீழே கொட்டி கிடக்கு, என்னாச்சு? நம்ம தான் வாங்கினோமே காஸ்ட்லியாக, இவங்களுக்கு எல்லாத்தையும் பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது? பிடிக்கலன்னு கீழே போட்டு போயிட்டாங்க. ஆமாம். ஐயோ, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது? எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாமா? வா டேவிட். ஜோசப், ஏன் ரொம்ப கஷ்டமாக இருக்கு? உன் ஃபேஸ்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மாதிரியா இருக்குது. அழுதியா? என்ன பண்ணுறது? இவங்களுக்கு காஸ்ட்லியாக ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து நம்மளாம் ஹாப்பியாக வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடலான்னு நினச்சா இவங்களுக்கு ட்ரெஸ்ஸு பிடிக்கலையா. சரி, பக்கத்து வீட்டில் நம்ம கிராண்டாக கொண்டாடுறோன்னு தெரியறதுக்காக கேக் கொடுத்து விட்டா கேக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது? சரி வாங்க, நம்ம எப்பயாச்சும் போய் கொடுப்போமா? சரி வா, இந்த கிறிஸ்மஸாவது ஹாப்பியாக கொண்டாடுவோம். எடுத்துக்கிறேன். எடுத்துக்கோ டைனா. சரி. தேங்க்யூ, இது நல்லா இருக்கு ரொம்ப. நானும் வரேங்க. நம்மளும் அந்த டேவிட்டோட சேர்ந்து போய் அந்த அனாதை இல்லத்தில் உள்ள பிள்ளைங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுவோம். அவங்களாம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. அவங்களோட ஃபேஸ்லேயே நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல் வருதுங்க. நம்மளும் சேர்ந்து போவோமா அவங்களோட கொண்டாட? போவோம். அம்மா சாரிம்மா. அப்பா சாரிம்மா. ஏன்பா? இனி இப்படி செய்ய மாட்டேன். சரி, நானும் உங்கள் கூட வரேன். சரி வாங்க, நம்ம போமா?
நம்ம ஒரு தடவை ஜீசஸ்க்கு சாரி சொல்லிடுவோங்க. நம்ம இவ்வளோ நாள் ஆடம்பரமாக நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டோம். நமக்காக மற்றவங்க கண் பார்வைக்கு முன்னாடி நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பண்ணிட்டோம். ஆனால் இப்போ நம்ம ஜீசஸ்கிட்ட கண்டிப்பாக நம்ம ப்ரேயர் பண்ணணுங்க. ஏசப்பாவை நம்ம இவ்வளோ நாள் ரொம்ப ஒதுக்கிட்டோம்ல. சரி. ஏசப்பா, எங்களை நீங்கள் ரொம்ப மன்னிச்சிடுங்க ஏசப்பா. இத்தனை நாள் நாங்கள் ஆடம்பரமாக எல்லாத்தையும் நாங்கள் பண்ணிட்டோம் ஏசப்பா. உங்களுக்குப்பா நீங்கள் ஏழைக்கு இறங்க சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. ஆனால் நாங்கள் அப்படி எதுவுமே பண்ணாமல் அப்பா எங்கள் சுயமாக நாங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டோம் ஏசப்பா. அதுக்கு எங்களை மன்னிச்சிடுங்க ஏசப்பா. அந்த கிறிஸ்மஸை நாங்கள் ஹாப்பியாக கொண்டாட எங்களுக்கு நீங்கள் கிருபை கொடுங்க ஏசப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கும் பிதாவே, ஆமென். இந்த ஸ்டோரியிலேருந்து, அதாவது இந்த ஸ்கிட்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம வந்து ஏசப்பா பிறந்தாருன்னு நம்ம சொல்கிறோம்ல, ஆனால் ஏசப்பா பிறந்ததுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளே கொண்டாடிக்கிறோம், நம்மளே ஆடம்பரமாக இருந்துக்கிறோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்லவா? இப்போது நமக்கு ஒரு பிறந்த நாள், ஆனால் அதை நமக்கே சொல்லாமல் இன்னொருத்தவங்க ட்ரெஸ் வாங்கி வச்சுட்டு இன்னொருத்தவங்க அதை நல்லா கொண்டாடுறாங்க, ஆனால் நம்ம பர்த்டே தான் கொண்டாடுறாங்க. அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? அது நல்லா இருக்காது இல்லையா? நம்ம பர்த்டே கொண்டாடுறாங்கன்னா அது நம்மளுக்கு தெரியணும்ல. அது மாதிரி தான் நம்ம கொண்டாடுற கிறிஸ்மஸ் வந்து இயேசு பிறந்ததுக்காக நம்ம கொண்டாடுறோம். அது நம்ம இயேசுவே இல்லாமல் கொண்டாடினோம்னா அது நல்லா இருக்காது இல்லையா? அப்போது நீங்கள் கேட்கலாம், இயேசுவோடு கொண்டாடணும்னா அது எப்படி கொண்டாடலாம் அப்படின்னு கேட்கலாம். ஏசப்பா சொல்லியிருக்காருல்ல, இந்த சிறியவர்களுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அது எனக்கே செய்கிறீர்கள்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போது நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம எல்லா கிறிஸ்மஸையும் நம்ம வந்து நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க நம்ம உலகத்தில் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் நம்ம அதை நல்ல ஒரு ஹெல்ப் செய்யணும். அப்படி ஹெல்ப் செய்கிறது மூலியமா நம்ம வந்து ஏசப்பாவுக்கு அதை செய்கிறது மாதிரி இருக்கும்னு ஏசப்பா நமக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம தேசத்தில் எத்தனையோ ஜனங்கள் ஏசப்பாவை அறியாமல் இருக்கிறாங்க இல்லையா? எத்தனையோ பேர் பாவத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இல்லையா? எத்தனையோ பேருக்கு அதுலேருந்து எப்படி வெளியே வரணும்னு தெரில. நம்ம ஏசப்பாவை பற்றி அவர் பிறந்தது இதுக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்னா, அவரோட நாமத்தை எல்லா இடத்துலையும் மகிமைப்படுத்துறவங்களா இருக்கணும். இப்படி தான் நம்ம கிறிஸ்மஸ் என்ன பண்ணணும்னா கொண்டாடணும். நம்ம கிறிஸ்மஸை அர்த்தமே இல்லாத கிறிஸ்மஸை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஒரு நாளும் நம்ம கொண்டாடிடக்கூடாது. நல்ல ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக நம்ம வந்து கொண்டாடுவோம். இந்த ஸ்கிட்டின் மூலியமாக ஆண்டவரோட நாமம் மகிமைப்படுவதாக.